உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் திடீர் நகரில் வசிக்கும் தலித் சமூகத்தை சேர்ந்த பீட்டர் என்பவரின் மகன் சூர்யாவை மர்ம நபர்கள் கொலை செய்துள்ளனர். இதனை அடுத்து உத்தமபாளையம் பைபாஸ் சாலையில் சூர்யாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனிடையே கொலை சம்பவம் தொடர்பாக தண்ணீர் தொட்டி தெருவை சேர்ந்த காசி பாண்டியன், மனோர் ரஞ்சித், மாரீஸ்வரன் ஆகிய மூவரை காவல்துறை கைது செய்தனர். இந்நிலையில் தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சூர்யாவின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனை அடுத்து சூர்யாவின் உடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேனி மேற்கு மாவட்ட செயலாளர் மதன் தலைமையில் ஏராளமானோர் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தியதோடு சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்ட சூர்யாவின் மரணத்திற்கு நீதி கிடைக்காவிட்டால் வீதியில் இறங்கி போராடுவோம் என்று முழக்கங்களை எழுப்பினர். இந்தியா கூட்டணியின் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தரணிவேந்தனுக்கு தேர்தல் பணிகள் செய்யும் விதமாக வந்தவாசி காஞ்சிபுரம் சாலை RCM காம்ப்ளெக்ஸில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. வந்தவாசி தொகுதி பொறுப்பாளர் மூவேந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் சிவக்குமார், மூவேந்தன், இனியவன், அன்பரசு முன்னிலை வகித்தனர். இதில் வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகர பொறுப்பாளர்கள் சீனகுமார், இருதயராஜ், ஜஃபருல்லா, மாவட்ட பொறுப்பாளர்கள் பாலாஜி, சவுந்தரராஜன், மனோகரன், மீரான் அன்பரசு, ஒன்றிய செயலாளர்கள் பிரபு ரஞ்சித், லக்ஷ்மணன், தசரதன், பிரபாகரன், சித்திரவேலு, கீர்த்திவாசன், சுனில் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கீரப்பாளையம் ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் தாமரை செல்வன், மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வொலி ஆகியோர் தலைமையில் வெள்ளியங்குடியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக நாடாளுமன்ற தொகுதி மேலிட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன், புவனகிரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் பாவலன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இதில் கீரப்பாளையம் ஒன்றிய செயலாளர்கள் சாரதி, ரஜினி, அருண் மற்றும் மாநில நிர்வாகிகள் ராஜா, கார்கி, தொகுதி துணைச் செயலாளர் ராஜேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது குறித்து ஆலோசித்தனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரான விடுதலை சிறுத்தைகளே